نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه صدق الله العلي العليم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனினுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறார். அது ஆண் இனமாக இருக்கட்டும், பெண் இனமாக இருக்கட்டும், யாராகினும் இப்படிதான் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா எப்பயோ முடிவு செய்து வைத்து விட்டான். அப்படி எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண் அந்த வழியில் நடக்கிறார்களோ அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும். குறிப்பாக அல்லாஹ் தஆலா பெண் குலத்திற்கு என்று சில வாழ்க்கை வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று வாழ்கிற பொழுதுதான் அவர்களினுடைய வாழ்க்கை பாதுகாப்பு பெற்ற வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த வழியை விட்டு தவறுகிற பொழுது நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் நடக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் ஆற்றிய சில பேரினுடைய வரலாற்றை நாம் அறிந்து வைப்பது மிகவும் கடமையானதாக இருந்து வருகிறது. அதில் முதலாவதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை பெற்றுவிட்டு முதலில் கதீஜா அம்மையாரிடம் சொன்னார்கள். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் சாதகமாக, மிகவும் பொறுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்து முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இரண்டாவதாக அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கவனிக்க வேண்டிய, ஞாபகம் வைத்து இருக்க வேண்டிய ஒரு பெண்மணி என்றால் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள்தான் இஸ்லாத்தில் முதல் ஷஹீதானவர்களில் முதலானவர் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் எப்படி ஷஹீதானார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியவர்களாக இருந்து வருகிறோம். அப்படி அந்த வழியில் வந்திருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கிற பெண் சமூகம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 விஷயங்களை சொல்லுவார். முதலாவதாக வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வைகளை தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் ஹராமான விஷயங்களில் இருந்தோ, ஹராமானவர்களை பார்ப்பதில் இருந்தோ
தடுத்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். இரண்டாவதாக வஹஃபதுல் ஃபுரூஜஹுன்ன, அவர்களினுடைய உடல்களை அந்நியவர்களிடம் காமிக்காமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார், வலா யுப்திஅன ஸீனத்துஹுன்ன, அவர்களினுடைய அலங்காரத்தை வெளியில் காட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிகவும் முக்கியமான 3 விஷயங்களை பெண் ஒழுக்கம் சார்ந்து குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த 3 விஷயங்களை சொல்லுவார். முதலாவதாக பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். இரண்டாவதாக உடல்களை அந்நிய ஆணிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். மூன்றாவதாக அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். இந்த 3 விஷயங்களை தவறிவிடக்கூடிய ஒரு பெண், அப்பொழுதுதான் அந்த பெண்ணை சேதப்படுத்தப்படுகிறது, பாதுகாப்பற்ற வாழ்வுக்கு தள்ளப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் இந்த 3 விஷயத்திற்கும் மாறாக இருந்து வருகிறதை நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை குறித்து இப்படியும் சொல்லி இருக்கிறார்கள், பெண்கள் கண்ணாடியை போல என்பதாக சொல்லுவார்கள். கண்ணாடி என்பது உடையாமல் இருந்தால்தான் அது அழகானதாக பார்ப்பதற்கு இருக்கும். உடைந்து விட்டது என்று சொன்னால் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். அதே போன்றுதான் பெண்களும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷி'த, வெட்கம் தப்பி போனது, தப்பி போய்விட்டால் நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருவார்கள். வெட்கம் என்கின்ற ஒரு குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரிடத்தில் இந்த வெட்க குணம் இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு தவறின் பக்கமும் போகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெட்கமும் ஈமானும் சரி சமமாக இருக்க வேண்டும். வெட்கம் இருந்து ஈமான் இல்லை என்று சொன்னாலும் சரி, இல்லை ஈமான் இருந்து வெட்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த இரண்டும் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் கவனமாக கையாள வேண்டும், மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும். அவர்களினுடைய ஒவ்வொரு செயலையும் நாம் கண்காணிக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக மொபைல் போன்களின் மூலமாக அவர்களுக்கு ஃப்ரீடம் என்கின்ற ஒரு விஷயத்தை போனில் கையில் கொடுத்துவிட்டு நாம் பிற்காலத்தில் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பதை நாமும் கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிறு வயதிலேயே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பரிபூரணமாக சொல்லிக் கொடுத்துவிட்டு இப்படிதான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்கின்ற இறையச்சத்தோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு சிறு குழந்தைகளிடம், குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் சொல்லி வளர்க்கும் பொழுது, அது பெரியதாய் வருகிற பொழுது அந்த பக்குவ நிலை கண்டிப்பாக வரும். இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் கை சேதம் என்பது அவர்களினுடைய பெற்றோர்களுக்கு தான் கிடைக்கும். எத்தனையோ பேரை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சின்னதிலேயே போனை வாங்கி கொடுத்துவிட்டு இப்பொழுது குடும்பங்கள் மிகவும் கவலைக்குரிய குடும்பமாக மாறி வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி வாழச் சொன்னானோ அது போன்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வ அத்கில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.